யாழ்த்திசை உறவுகளுக்கு வணக்கம். திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு நாய் கூட பிஏ பட்டத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது என்று மிகவும் கீழ்த்தரமாக பட்டதாரி இளைஞர்களை, படிப்பாளிகளை பார்த்து கேவலமாக பேசியிருக்கிறார். இந்த இடஒதுக்கீடு என்பது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என்று கூறியிருக்கிறார். உண்மையிலேயே திராவிட இயக்கம் பிச்சை போட்டுத்தான் தமிழர்கள் படித்தார்களா? திராவிட இயக்கம் பிச்சை போட்டுத்தான் தெருவில் உள்ள நாய்கள் எல்லாம் பட்டம் வாங்கினார்களா? பார்ப்போம். தமிழர்களே, திமுகவினுடைய மாநில அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, ஆர்.எஸ். பாரதி என்பதை விட ஆர்.எஸ்.எஸ். பாரதி என்று வைத்திருந்தால் மிகச் சிறப்பாக இருந்திருக்கும். அவருடைய பேச்சு எப்பொழுதுமே சமூக நீதியை பேசுவது போல தோன்றி சமூக நீதியை ஆர்.எஸ்.எஸ். கண்ணோட்டத்திலிருந்து பார்த்து காரி உமிழ்வதாக இருக்கும். சில ஆண்டுகளுக்கு முன்பு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் நீதிபதிகளானது திராவிட இயக்கத்தவர் போட்ட பிச்சை என்று சொன்னார்கள். இப்பொழுது ஊர்ல போறவனவெல்லாம் படிக்கிறான், நாய் கூட பிஏ பட்டத்தை வாங்கிக் கொள்கிறது என்று தமிழ்நாட்டில் உள்ள படித்தவர்களை, பட்டதாரிகளை இழிவுபடுத்தும் வகையில் பேசியிருக்கிறார். நேற்றைய தினம் நீட் தேர்வை எதிர்த்து திமுகவினுடைய மாணவர் அமைப்பு போராட்டம் நடத்தியது. தமிழகம் முழுக்க போராடினாங்க. அதில் கலந்து கொண்டு பேசிய ஆர்.எஸ். பாரதி அவர்தான் இந்த முத்துக்களை உதித்திருக்கிறார். அவர் சொல்றாரு, பனகல் அரசர் காலகட்டத்தில் ஒரு அலுவலகத்துக்கு போறாரு. அங்க 40 பேர் பார்ப்பனர்கள் தவிர ஒரே ஒரு ஆளு, இந்த தாவாலின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆளு தான் பார்ப்பனர் அல்லாதவர். பார்த்து மனம் வெதும்பி போய் கம்யூனல் ஜீவோ ஒன்றை பிறப்பித்தார். அந்த கம்யூனல் ஜீவோ வந்ததுக்கு பிறகுதான் குப்பை சுப்பை எல்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அவர் காலகட்டத்தில் ஆர்.எஸ். பாரதி பிஏன்னு அந்த ஊர்ல அவர் ஒருத்தர் தான் படிச்சவரான். இன்னைக்கு தெருவில் போற நாய் கூட பிஏ படிச்சிருக்குது. இந்த வளர்ச்சி இது எல்லாம் திராவிட இயக்கம் தமிழர்களுக்கு போட்ட பிச்சை என்கிறார். முதல்ல அவர் சொன்ன செய்தியிலிருந்து ஒரு 2 செய்திகளை பார்ப்போம். பனகல் அரசருடைய ஆட்சி காலம் 1921 ஒரு அரசாணையை பிறப்பிக்கிறாங்க. அது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஆணை என்று சொல்லப்படுகிறது. அதுதான் இவர் கம்யூனல் ஜீவோ என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார். சரி, அது இடஒதுக்கீடு அல்ல, அது இடப்பங்கீடு. அன்றைக்கு இரட்டை ஆட்சி முறை இருந்த காலகட்டம். நீதி கட்சி அவங்க ஆட்சிக்கு வராங்க. அவர்கள் வேலை வாய்ப்பிலே பார்ப்பனுடைய எண்ணிக்கையை பார்த்துவிட்டு அவர்கள் பார்ப்பனாளருடைய கோரிக்கைக்காக ஒரு அறிக்கையெல்லாம் தயாரிக்கிறாங்க. இப்போ பார்ப்பனல்லாதார் என்று சொல்லும் பொழுது அதில் இஸ்லாமியர்களையும் ஆங்கிலோ இந்திய கிறித்தவர்களையும் பட்டியல் சமூகத்தவர்கள் இணைத்து கொண்டுதான் அவர்கள் இடப்பங்கீடு என்கின்ற அந்த ஆணையை பிறப்பிக்கிறார்கள். அதனால் ஆர்.எஸ். பாரதி சொன்னது பனகல் அரசர் காலத்தில் போடப்பட்ட ஆணை இடஒதுக்கீட்டு ஆணை அல்ல, இடப்பங்கீட்டு ஆணை. இடப்பங்கீட்டு ஆணை என்பது ஒரு அலுவலகத்தில் ஒரு 12 வேலை காலியாக இருக்குன்னு சொன்னாக்கா அந்த 12 வேலையை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரிவினரை பிரித்து அவங்க அந்த 12 வேலையை கொடுப்பாங்க. இதுதான் அவங்க சொன்னது. இதை நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறு குழப்பங்கள் இருந்தது. பனகல் அரசர் காலகட்டத்தில் நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஆனால் அவங்க ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சாங்க. நிறைய பார்ப்பன அதிகாரிகளை மாற்றினார்கள். பார்ப்பனர் அல்லாத சமூகங்களுடைய தகவல்களை திரட்டினாங்க. சாதி அடிப்படையிலான தகவல்லாம் திரட்டினாங்க. ஆனால் சுப்பராயன் அவர்கள் 1927 ஆட்சிக்கு வந்த பிறகுதான் 2வது ஆணையை அவர் நடைமுறை கொண்டு வரார். கம்யூனல் ஜீவோ 1 அவங்க போட்டது, கம்யூனல் ஜீவோ 2 வகுப்பு வாரி இடப்பங்கீடு ஆணை 2வது ஆணை 1927 அவர் போடுறாரு. அதன் அடிப்படையில் அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் இருந்த மக்கள் தொகையினரை 5 பிரிவாக பிரிக்கிறாங்க. பார்ப்பனர் அல்லாதார், பார்ப்பனர்கள், முகமதியர்கள், ஆங்கிலோ இந்திய கிறித்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள். அவர்கள் சொல்வது அன்றைய செய்தி. அவர்கள் சொல்வது 5 பிரிவாக பிரிக்கிறாங்க மக்கள்
தொகையை சென்னை மாகாணத்தில். அப்போ அந்த 5 பிரிவில் ஒரு அலுவலகத்தில் 12 இடம் காலியாக இருக்குன்னு சொன்னால் அந்த 12 இடத்துல பார்ப்பனர் அல்லாதாருக்கு 5 இடங்களை கொடுப்பாங்க, பார்ப்பனர்களுக்கு 2 இடங்கள் கொடுப்பாங்க, முகமதியர்களுக்கு 2 இடங்கள், ஆங்கிலோ இந்திய கிறிஸ்தவர்களுக்கு 2 இடங்கள், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 1 இடம். இதுதான் அவங்களுடைய இடப்பங்கீடு கொள்கை. 1927 ஒரு அலுவலகத்தில் 12 இடம் இருந்தாக்கா இந்த 12 இடங்களை இப்படித்தான் 5 பகுப்புகளாக இடத்தை பங்கிட்டு கொடுப்பார்கள். அதான் மொத்த வேலையில் 5 பங்கை பிரித்து கொடுப்பாங்க. இது நமக்கு பார்க்கும் பொழுது ஆஹா எல்லாம் அற்புதமான இடப்பங்கீடுன்னு தோணும். ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில் பார்க்கும்போது அதிலும் பார்ப்பனர்களுக்குத்தான் அவர்கள் வாரி வழங்கியிருக்கிறார்கள் என்ற உண்மையை புரிந்து கொள்ளலாம். பார்ப்பனர் அல்லாதவருடைய எண்ணிக்கை அவங்களுடைய புள்ளி விவரம் பிரகாரம் 72 விழுக்காடு. 72 விழுக்காடு இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு 12 வேலையில் எவ்வளவு கொடுக்கணும்? ஏறத்தாழ ஒரு 3/4 பங்கையாவது கொடுக்கணும். 12 வேலையில ஒரு 6ஆவது கொடுக்கணும், இல்லை 7ஆவது கொடுக்கணும். 5 கொடுத்துருக்குறாங்க, சரி பரவாயில்ல. வெறும் 3 விழுக்காடு மட்டுமே இருந்த பார்ப்பனர்களுக்கு 12 வேலையில் 2 வேலையை கொடுத்தாங்க. 7 விழுக்காடு இருந்த முகமதியர்களுக்கும் 2 வேலை, 12 வேலையில் 2 அவர்களுக்கு முகமதியர்களுக்கு. 4 விழுக்காடு மட்டுமே இருந்த ஆங்கில இந்திய கிறிஸ்தவர்களுக்கும் 12 வேலை இருந்தனா அவங்களுக்கு 2 வேலை கொடுத்துருவாங்க. 14 விழுக்காடு இருந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு எத்தனை வேலை தெரியுமா? ஒரே ஒரு வேலை தான். அப்போ 3 விழுக்காடு மட்டுமே இருந்த பார்ப்பனர்களுக்கு 2 வேலையை பகிர்ந்து கொடுத்தவர்கள் 14 விழுக்காடு இருந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? ஒரே ஒரு வேலை தான். இதுதான் இவங்களுடைய இடப்பங்கீட்டினுடைய சமூக நீதி. இடப்பங்குடைய சமூக நீதியின் அடிப்படையில் அப்பொழுதும் கூட 3 விழுக்காடு இருந்த பார்ப்பனர்களுக்குத்தான் அதிகமான இடம் கிடைத்தது. இது 1927. 1947 ஓமந்தூர் ராமசாமி, ஓமந்தூரார் என்று சொல்லக்கூடிய ஓமந்தூர் ரெட்டியார் அவர்கள் ஆட்சிக்கு வரார். அவருடைய காலத்துல 5 தொகுப்புகளாக இருந்த மக்கள் பிரிவை 6 தொகுப்புகளாக பிரிக்கிறார்கள். பார்ப்பனர் அல்லாதாரை 2ஆக பிரிக்கிறார்கள். அதுல பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் ஒரு பிரிவு, பார்ப்பனர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் இன்னொரு பிரிவு. அப்போ பார்ப்பனர் அல்லாதார 2ஆ பிரிச்சிடுறாங்க. பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள், பார்ப்பனர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள். அதாவது பார்ப்பனர் அல்லாத உயர் சாதியினரை பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் ரொம்ப சௌகரியமா சொல்லிக்கிட்டாங்க. இதை செஞ்சுட்டு அடுத்து வழக்கம் போல பார்ப்பனர், முகமதியர், ஆங்கில இந்திய கிறிஸ்தவர்கள், பிறகு பட்டியல் சமூகத்தவர் 6 பிரிவாக பிரிச்சுக்கிட்டாங்க. பிரிச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே தான் அவங்களுடைய அடுத்த அந்த இடப்பங்கீட்டினுடைய அடுத்த கட்ட சமூக நீதியை நீங்கள் பார்க்கணும். என்னன்னா, அந்த நீதி கட்சி எதுக்காக தோன்றியது, அது யாருடைய பின்புலத்தில் உருவானது என்பதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்ப்பனருக்கு இடஒதுக்கீடு, பட்டியல் சமூகத்தவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் தான் எல்லாம் சொன்னாங்க இல்லையா? சென்னை மாகாணத்தை 1920களிலிருந்து சுதந்திரம் அடையும் வரையில் ஆண்ட நீதி கட்சியினுடைய தலைவர்கள் சுப்பராயனை தவிர வேற எந்த முதல்வரும் தமிழர்கள் அல்ல. 7 பேர் 8 பேர் ஆண்டாங்கன்னாக்கா அது பனகல் அரசிலிருந்து, ஓமலூரார் இருந்து, முனுசாமி நாயுடிலிருந்து, பூப்பிலி அரசிலிருந்து யாரை எடுத்தாலும் எல்லோரும் தெலுங்கர்கள். 100க்கு 90 விழுக்காடு தெலுங்கு முதல்வர்களை அடிப்படையாக கொண்டது அது. அப்போ பார்ப்பனர் அல்லாதார் அப்படிங்கிற ஒன்று பார்ப்பனருடைய ஆதிக்கத்தை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு இவர்கள் சென்னை மாகாணத்தில் தெலுங்கர் ஆதிக்கத்தை நிறுவினார்கள். குறிப்பாக தமிழன் தலையில் தெலுங்கர் ஆதிக்கத்தை நிறுவினார்கள். சரி, இவர்கள் உருவாக்கின அமைச்சரவையிலாவது தமிழர்கள் இருந்தாலா என்றால் ஒரு அமைச்சர் 2 அமைச்சர், அதுக்கு மேல தமிழ் அமைச்சர் இருக்காது. ஆக நீதி கட்சி என்பதும் இந்த நீதி கட்சியினுடைய பின்னாடி வந்த திராவிட கழகம், திராவிட இயக்கம், இது எல்லாமே ஏறக்குறைய தெலுங்கர் ஆதிக்கத்தில், தெலுங்கு பண்ணையார்கள், தெலுங்கு பணக்காரர்களுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது. இந்த தெலுங்கர் எல்லாம் பெரும்பாலும் ஆந்திராவையும் மையப்படுத்திய தெலுங்கர்கள் என்பதுதான் அதில் உள்ள இன்னொரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் ஆந்திராவை மையப்படுத்திய தெலுங்கர்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கர்கள் கூட இவங்க என்ன பண்ணல, ஒரு முதல்வராக மாறுவதற்கு அந்த அளவுக்கு இடம் கொடுக்கல.
அந்த அளவிற்கு இவர்கள் பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு பார்ப்பனர் அல்லாத அத்தனை பேரையும் நாங்கள் தான் உங்களுக்கு சமூக நீதியை வாங்கி தருகிறோம், நாங்கள் தான் உங்களுக்கு பார்ப்பனரிடமிருந்து விடுதலையை பெற்றுத் தருவோம்னு கதகதையா பேசி இவர்கள் என்ன செஞ்சாங்க, பார்ப்பனர் அல்லாத தெலுங்கு ஆதிக்க உயர் சாதியினரிடம் அதிகாரத்தை கொண்டு போய் சேர்த்து கொண்டார்கள். அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா 1947 ஓமந்தூரார் ஒரு அரசாணையை வெளியிடுறாரு. அந்த அரசாணையை பார்த்தீங்கன்னா நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும். 6 பிரிவுகளாக பிரித்தாங்க இல்லையா? அந்த 6 பிரிவுகளாக பிரித்ததுல பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் அப்படின்னா பார்ப்பனர் அல்லாத இந்து உயர் சாதியினர் என்று பொருள். அவங்க எவ்வளவு விழுக்காடு? 22 விழுக்காடு இருக்கிறாங்க. 22 விழுக்காடு இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத உயர்சாதி இந்துக்களுக்கு அன்றைக்கு ஒரு அலுவலகத்துல 14 வேலைகள் இருக்குன்னு சொன்னா 6 வேலைகளை கொடுத்தாங்க. எப்படி 6 வேலைகளை கொடுத்தாங்க. அடுத்து பார்ப்பனர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள், இவங்களுடைய மக்கள் தொகை எவ்வளோ? சென்னை மாகாணத்துல அன்னைக்குன்னா 50 விழுக்காடு இருந்ததான். அந்த 50 விழுக்காடு இருந்த பார்ப்பனர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு இவங்க எத்தனை சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா, அதே அலுவலகத்தில் 14 இடங்கள் இருந்தால் 2 சீட்டுகளை ஒதுக்கினார்கள். 2 இடங்களை ஒதுக்கினார். அதாவது 22 விழுக்காடு இருந்த பார்ப்பனராத உயர்சாதி இந்துக்களுக்கு 6 இடம். அதே 50 விழுக்காடு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு 2 இடம். 6 2 8 ஆயிடுச்சா? மீதி 14 இடம் இருக்குன்னா மீதி 6 இடம் இருக்கு. அதுல மீதி 6 இடம் இருக்கா? அதுல 3 விழுக்காடு மட்டுமே இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு 2 இடங்கள். நல்லா புரிஞ்சுங்க. 50 விழுக்காடு மக்கள் தொகையை கொண்ட பிற்படுத்தப்பட்ட பார்ப்பனர் அல்லாத இந்துக்களுக்கு ஒரு அலுவலகத்துல 14 வேலைகள் காலியா இருந்தா 2 வேலை தான் கிடைக்கும். அதே 2 வேலையை 3 விழுக்காடு மட்டுமே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் பெற்று விடுவார்கள். அதுக்கு பிறகு பட்டியல் சமூகத்தில் இருந்தாங்க பாருங்க, 16 விழுக்காடு இருந்தாங்க. அப்ப அவர்கள் எவ்வளவு வேலை பெறுவாங்க? ஒரே ஒரு வேலை. அப்போ இந்த இடப்பங்கீட்டின் பிரகாரம் 7 விழுக்காடு இருந்த முகமதியர்கள் 2 இடங்களை பெறுவாங்க. 4 விழுக்காடு இருந்த ஆங்கில இந்திய கிறிஸ்தவர்கள் ஒரே ஒரு இடம். அப்போ 1947 வெளியிட்ட அந்த இடப்பங்கீடு அரசாணையின்படி யார் பலன் பெற்றது? பார்ப்பனர்களும் பார்ப்பனர் அல்லாத உயர்சாதி இந்துக்களும் பலன் பெற்றார்கள் என்பதுதான் இந்த நீதி கட்சியினுடைய வரலாறு. 1927 அரசாணை கொண்டு வந்தப்போ இருந்ததற்கும் 1947 ஓமந்தூர் ரெட்டியார் என்று சொல்லக்கூடிய அவருடைய தலைமையில், அதாவது ஒரு தமிழர் அடுத்து வந்த தெலுங்கர், இவர்கள் 2 பேருடைய ஆட்சி காலத்தில் இருந்த இடப்பங்கீட்டினுடைய நிலையை பார்த்து கொள்ளுங்க. இதுதான் இவங்க சொல்ற இடப்பங்கீடு. இந்த இடப்பங்கீடு என்பது பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனர் அல்லாத உயர் சாதியினருக்குமான இடப்பங்கீடு. இதுதான் திராவிட இயக்கம் நீதி கட்சியின் மீது நாம் வைக்கின்ற அடிப்படையான விமர்சனம். அப்படிப்பட்ட பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனர் அல்லாத உயர்சாதி இந்துக்களுக்கும் ஆதரவான நீதி கட்சியை, திராவிட இயக்கத்தை சென்னை மாகாணத்தில் இருந்த தெலுங்கர்களோ கன்னடர்களோ மலையாளிகளோ ஆதரிக்கவே இல்லை. தமிழர்கள் மட்டும்தான் ஆதரித்தார்கள். தமிழர்கள் போட்ட பிச்சையில் தான் திராவிட இயக்கமும் நீதி கட்சியும் ஆட்சிக்கு வந்தது. தமிழர்கள் போட்ட பிச்சையில் தான் திராவிட இயக்கம் இன்று வரை தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. தமிழர்கள் போட்ட பிச்சையில் தான் இன்று வரையில் கருணாநிதிக்கு பிறகு மு.க. ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் என்று தொடர்ச்சியாக குடும்பமாக இந்த மண்ணை கொள்ளையடித்துக் கொண்டு, இந்த மண்ணை கபலீகரம் செய்து கொண்டு, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரான ஆட்சியை செய்து வருகிறார்கள். அதனால இடப்பங்கீடு என்பது இவர்கள் நமக்கு போட்ட பிச்சை அல்ல. தமிழ்நாட்டை அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் இருந்த தமிழர்களை ஆளுவதற்கு இந்த தத்துவத்தை, திராவிடம் என்று சொல்லக்கூடிய தமிழர்களுக்கு பொருந்தாத அரசியலை ஏற்றுக்கொண்டு தமிழர்கள் போட்ட பிச்சையில் தான் இவர்கள் வாழ்ந்தார்கள். வேற எவனும் ஏத்துக்கல. கேரளாக்காரன் சொல்லிட்டான், சென்னை மாகாணத்தில் உள்ள அரசியல் என்பது தெலுங்கு ஆதிக்கமுடைய அரசியல். அதனால நாங்க சென்னை மாகாணத்தினுடைய அந்த அரசியல் கட்சிகளையோ அரசியல் அதிகாரங்களையோ அரசியல் தத்துவங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை அன்றைக்கு இருந்தது. சரி, அப்போ 47 இவர் போட்டாரு உத்தரவு. 50களில் 47 இந்தியா விடுதலை அடையுது. 50களில் இந்தியா
குடியரசு நாடாக மாறிவிட்டது. அப்போ அரசியலமைப்பு சட்டம் வருது இல்லையா, அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் பட்டியல் பழங்குடி சமூக மக்களுக்கு ஒரு இடஒதுக்கீட்டை உத்தரவாதப்படுத்தி விட்டார். இந்தியா முழுக்க உத்தரவாதப்படுத்திட்டார். அது எந்த மாநிலமா இருந்தாலும் மத்திய அரசாங்கம் இருந்தாலும் இந்தியா முழுக்க பட்டியல் சமூக மக்கள் பழங்குடிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டே ஆக வேண்டும். அரசியல் சட்டத்தின்படி உறுதிப்படுத்தி விட்டார். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. அப்போ 1950 அரசமைப்பு சட்டம் என்ன சொன்னதுன்னா, சாதி அடிப்படையில் இடப்பங்கீடு வழங்குவதை ஏற்க முடியாது, அது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று ஒரு பிரிவை அது உள்ளடக்கி இருந்தது. அதனால அந்த அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருந்த இடப்பங்கீடு என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்று சொல்லி நீக்கப்பட்டது. நீக்கிட்டாங்க. அப்போதான் தமிழ்நாட்டில் பெரிய போராட்டம். யார் போராடினாங்க? பெரியார் தலைமையில் தான் போராட்டம் நடந்தது. வரலாறு தான் சொல்லுது. வரலாறு இன்னொன்றையும் சொல்லுகிறது. தமிழர்கள் தான் பெரும்பாலும் போராடினார்கள். சென்னை மாகாணத்தில் இருந்த தெலுங்கர்களோ கன்னடர்களோ மலையாளிகளோ அந்த போராட்டத்தில் பெரிதும் மக்களை காட்டவில்லை. தமிழர்கள் தான் பெரும்பாலும் போராடினார்கள். அப்போ தமிழர்கள் பெரும்பாலும் போராடி 1950 அரசமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு முயற்சி எடுத்து அது திருத்தம் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு 1951 அந்த சட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இடப்பங்கீடு இல்லை, இடஒதுக்கீடு வந்தது. இடப்பங்கீடு என்பது வேறு, இடஒதுக்கீடு என்பது வேறு. RS பாரதி ஒழுங்க அரசியல பேசுங்க. நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவனை பார்த்துட்டு நீ நாய் பேய் தாழ்த்தப்பட்டவர்களை ஜட்ஜ் ஆகினது நாங்க போட்ட பிச்சை, உங்களுக்கு படிச்சதுக்கு நாங்க போட்ட பிச்சைன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களை நாய் என்று சொல்வதற்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. வார்த்தையை கவனமா கையாளலாம். இடப்பங்கீடு என்பது 1950க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்தது. இடப்பங்கீடு என்பது 100 இடம் இருந்தால் 100 இடங்களை 5 பிரிவுகளுக்கு 6 பிரிவுகளுக்கு மக்கள் சமூகத்தை பிரிச்சு வச்சிருந்தாங்க. 5 பிரிவா 6 பிரிவா பிரிச்சு வச்சிருந்தாங்க. அப்ப 5 பிரிவுகளுக்கு 6 பிரிவுகளுக்கு 100 இடங்களை பங்கிட்டு கொடுப்பது. அந்த பங்கையே ஒழுங்கா செய்யல நீங்க. அதையே பாப்பங்காரன் நக்கி தானே செஞ்சீங்க நீங்க. அந்த பங்கையே ஒழுங்கா செய்யாத நீங்க அதற்கு பிறகு இந்திய அரசாங்கம் அரசியல் சட்டம் வந்த பிறகு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இடப்பங்கீட்டுக்கு சண்டை போட்டிருக்கணும். இடப்பங்கீட்டுக்காக போராடி இருக்கணும். இடப்பங்கீட்டுக்காக நீ செத்து போயிருக்கணும். செஞ்சீங்களா? செய்யல. இடஒதுக்கீடை கொண்டு வந்திருக்கு. இடஒதுக்கீடுனா என்ன? ரிசர்வேஷன் ஆயிடுச்சு. ரிசர்வேஷன் 100 இடம் இருந்ததுன்னா 100 இடத்துல 30 இடம் 40 இடம் தான் ரிசர்வேஷன் பண்ண முடியும், ஒதுக்கீடு செய்ய முடியும். மீதி பொது போட்டி. இப்போ 1951 தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு என்னவா மாறினது? தமிழ்நாட்டில் 1951 இடஒதுக்கீடு இடப்பங்கீடு என்பது காலாவதியாகி போய் இடஒதுக்கீடுன்னு இவங்க காம்ப்ரமைஸ் சமரசமாகி கொண்டார்கள். அதன் அடிப்படையில் பட்டியல் பழங்குடி மக்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அது இந்திய அரசியல் சட்டத்தின்படி கொடுத்தே ஆகணும். பிறகு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 25 விழுக்காடு கொடுக்கப்பட்டது. எப்படி? பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியல் பழங்குடி மக்களும் சேர்ந்து தமிழ்நாட்டில் 90 விழுக்காடு இருக்கிறாங்க. அப்போ பட்டியல் பழங்குடி மக்களுக்கு 15 விழுக்காடு போயிட்டா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு வரணும்? 75 விழுக்காடு வரணும். ஆனா இவங்க எவ்வளவு தரமா கொடுத்தாங்க? 1951 தமிழ்நாட்டில் எவ்வளவு தரமா கிடைச்சது? அன்னைக்கு கேட்டாக்கா நாங்க ஆட்சியில் இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி இருக்கட்டும். அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர்கள் எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா? 25 விழுக்காடு தான் கொடுத்தாங்க. அப்ப தமிழ்நாட்டுடைய இடஒதுக்கீடு வெறும் 40 விழுக்காடு தான் இருந்தது. சரி, அன்னைக்கெல்லாம் காங்கிரஸ் இருந்துட்டாங்க, நாங்க இல்லை அப்படின்னு சொல்லலாம். 1971 கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார். கருணாநிதி ஆட்சிக்கு வந்தப்ப தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு என்பது பட்டியல் பழங்குடி மக்களுக்கு 18 விழுக்காடா உயர்த்தப்பட்டது. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 31 விழுக்காடா உயர்த்தப்பட்டது. 49 விழுக்காடு தான் இடஒதுக்கீடு. மீதி 51 விழுக்காடு பொது போட்டி. பொது போட்டி என்றால் அதுல பார்ப்பனர்கள் தான் பெரும்பாலும் இடத்தை பிடித்துக் கொள்வார்கள். இப்ப நீங்க சமூக நீதி பேசுறீங்கல்ல, நீங்க தான் நீதி கட்சி ஆண்டீங்க. பிறகு காங்கிரஸ் வந்துடுச்சு தமிழ்நாட்டுக்கு. நீங்க தான் 67 அறிஞர் அண்ணா தலைமையில ஆட்சிக்கு வந்துட்டீங்க. கருணாநிதி வந்துட்டாரு 71. அறிஞர் அண்ணா இறந்த பிறகு கருணாநிதி ஆட்சிக்கு வந்துட்டாரு. 70களிலேயே வந்துட்டாரு. சட்டநாதன் கமிஷனை போட்டீங்க, சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தீங்க. அப்புறம் அந்த சட்டநாதனுக்கு ஒரு பரிந்துரை கிடைத்தது. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? மறுபடியும் இடப்பங்கீடை கொண்டு வருவதற்கு நீங்கள் என்ன போராட்டம் செஞ்சீங்க?
எதுவும் செய்யலை. இடஒதுக்கீடு தான். எவ்வளவு இடஒதுக்கீடு? 90 விழுக்காடு உள்ள பட்டியல் பழங்குடி மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களும் எவ்வளவு கொடுத்தீங்க இடஒதுக்கீடு? 49 விழுக்காடு தான் கொடுத்தீங்க. அவ்வளவுதான். மீதி 51 விழுக்காடு பொது போட்டி. எம்ஜிஆர் வந்ததுக்கு பிறகுதான் 69 விழுக்காடா மாறுது தமிழ்நாட்டில். ஆக இந்த இவங்க வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் திராவிட இயக்கம் பட்டியலை சேர்த்துக்கிறது இல்லை. அப்ப திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் யாருக்கு இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்தது என்றால் பார்ப்பனர்களுக்கும், பார்ப்பனர் இல்லாத உயர் சாதி இந்துக்களுக்கும் தான் இவர்கள் வந்து இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தார்கள். அப்ப மற்ற பிற்படுத்தப்பட்டவன், மிக பிற்படுத்தப்பட்டவங்களாம் என்ன பண்ணாங்க? நாமும் தான் போட்டாங்க. முன்னேறிய சாதிகள் முன்னேறி கொண்டிருந்தன, பின்தங்கிய சாதிகள் பின்தங்கி கொண்டிருந்தன. 1971 சட்டநாதன் கமிஷன் மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை உருவாக்கணும்னு ஒரு பரிந்துரை கொடுத்தது. அதை செய்யவே இல்லை கருணாநிதி, செய்யவே இல்லை. அப்ப பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் யாரெல்லாம் பலனடைந்தார்கள்னா பிற்படுத்தப்பட்டோரில் உயர் பிரிவினராக இருந்த உயர் சாதியினர் மட்டுமே பலனடைந்தார். அப்ப இவங்க போட்ட இடஒதுக்கீடு என்பது வறுமையிலும் ஏழ்மையிலும் கிராமங்களிலும் விவசாயிகளாக, தொழிலாளிகளாக, பாட்டாளிகளாக ஓன்று கொண்டிருந்த பெரும்பான்மை மக்களுக்கு கை தூக்கி விடக்கூடிய இடஒதுக்கீடு இவர்களை நடைமுறைப்படுத்தவே இல்லை. இடஒதுக்கீடு என்பதை இவர்கள் உயர் சாதியினருக்கான இடஒதுக்கீடாக மட்டுமே நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தார். இவங்க தான் சொல்றாங்க, நாங்க போட்ட பிச்சை நீங்க படிச்சது பட்டம் வாங்கணும் சொல்றாங்க. உண்மையிலேயே உலகமய கொள்கை வந்த பிறகு, தனியார் மயம் தாராளமய கொள்கை வந்த பிறகு தமிழ்நாட்டில் எண்ணற்ற தொழிற்சாலைகள் உருவான. இதெல்லாம் வந்து திராவிட கட்சியினுடைய சாதனைன்னு சொல்லுவாங்க. திராவிட கட்சியுடைய சாதனை அல்ல. தமிழ்நாட்டினுடைய இயற்கை சூழலும், தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையும், தமிழ்நாட்டினுடைய உழைப்பு சக்தியும், தமிழ்நாட்டு தமிழருடைய அறிவு வளர்ச்சியும் திறனும் உலகமயமாக்கல் சூழலில் பல்வேறு தொழில் நிறுவனங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தது. திராவிட கட்சிகள் இருப்பதனாலேயே இதெல்லாம் வந்துருச்சுன்னு இவங்க நினைச்சாங்கன்னாக்கா, பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விட்டது என்று நினைப்பதற்கு போல ஒப்பானது. இவர்கள் கணக்கு அடிப்படையில் தமிழர்களும் திராவிடர்கள், தெலுங்கர்களும் திராவிடர்கள், கன்னடர்களும் திராவிடர்கள். அப்படி இருக்கும்போது ஏன் திராவிட நாடான கர்நாடகாவுக்கோ ஆந்திராவுக்கோ போகாத உலகமய கொள்கையின் அடிப்படையிலான பல்வேறு தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுக்கு ஏன் வந்தது? அப்போ தமிழ்நாட்டில் உள்ள இயற்கை சூழல், தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை, கடுமையான உழைப்பாளிகள் தமிழர்கள், அந்த உழைப்பு சந்தை, அந்த உழைப்பு திறன் மீது உள்ள நம்பிக்கை அடிப்படையில் இங்க பல்வேறு தொழிற்சாலைகள் முதலீடில் தொடங்கப்பட்டன. அப்படி பல்வேறு தொழில் நிறுவனங்கள் தலையெடுக்க ஆரம்பித்த பிறகு பல்வேறு கல்வி நிலையங்களும் பல நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன. அப்போ கல்வி என்பது இன்றைக்கு எல்லா வீட்லையும் பட்டப்படிப்பு படிக்கிறானா? எதனால படிக்கிறானா? கல்வி என்பது தடுக்கி விழுந்தா ஒரு கல்லூரி இருக்குது, ஒரு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, தடுக்கி விழுந்தா ஒரு கல்லூரி இருக்குது. எதனாலன்னா உலகமயமாக்கல் கொள்கையுடைய வளர்ச்சியில தான் அது நடக்குது. இந்த உலகமயமாக்கல் கொள்கையை கொண்டு வந்தது திராவிட கட்சிகள் அல்ல, உலக முதலாளிகள், கார்ப்பரேட்டுகள் கொள்ளையடிப்பதற்கான ஒரு சூழலில் அவர்கள் இந்த விஷயங்களையும் திறந்து விடுகிறார்கள். அதுதான் இங்க நடக்கக்கூடியது. இதுக்கு வந்து நான் தான் என்றால் அவன் கொள்ளையடிக்கிறதுக்காக இங்க தொழிற்சாலை தொடங்குறான். அவன் கொள்ளையடிக்கிறதுக்கு நம்ம நாட்டில் தயார்படுத்துறான். எப்படி வந்து வெள்ளைக்காரன் வந்து மெக்காலை கல்வி முறையை வைத்து வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக நம்ம தமிழர்களை, இந்தியாவில் உள்ள பல்வேறு தேசிய மக்களை வந்து அடிமைகளாக படிக்க வைத்து அவனுடைய அடிமைகளாக மாற்றி வேலைக்கு சேர்த்தானா, அது போல உலகமயமாக்கல் கொள்கையின் அடிப்படையில அவன் வந்து இந்த சந்தையை பார்க்கறான், இந்த மக்களை பார்க்கறான். அதனால அவன் வந்து உலகமய கல்வியை கொடுக்கறான். அந்த கல்வியின் மூலமாக இவர்களை அவனுடைய சுரண்டலுக்கு பயன்படுத்துகிறான். அதற்கு 10வது 12வது போதாது, ஒரு பட்டப்படிப்பாக வேண்டும் என்று நினைக்கிறான். அதனாலதான் இன்றைக்கு முதல் தலைமுறை அதிகமாக படிக்கின்றார்கள். இதுதான் யதார்த்தம். சுரண்டலுக்காக அவன் சந்தையை திறந்து விடுகிறான். அதற்கான தங்குதடையற்ற வாய்ப்புகள் கிடைக்கின்றன. இளைஞர்களும் படிக்கின்றார். நானா கேட்கிறேன்னா, நீங்க வந்து பட்டப்படிப்பு நீங்க தான் போட்டீங்க பிச்சை, படிச்சவங்களாம் ஏன் வேலை கொடுக்கல? ஏன் வேலை கொடுக்கல? படித்தவனுக்கு என்ன வேலை கொடுத்தீங்க? பிஇ படித்தவன், பல்வேறு பட்டப்படிப்பு முடித்தவன், டிகிரி முடித்தவங்கலாம் என்ன பண்ணானுங்க? ஹோட்டலில் போய் மாஸ்டர் வேலை பார்த்தானுங்க, டேபிள் துடைச்சானுங்க. அப்போ படித்தவர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு வக்கற்ற அரசு இந்த திராவிட கட்சி. இவர்கள் தான் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு படிப்பை நாங்கள் போட்ட பிச்சை, நாங்கள் போட்ட பிச்சை. இல்லை, திராவிட கட்சிகள் இன்றைக்கும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அந்த அதிகாரமே தமிழர்கள் போட்ட பிச்சை. அதனால இந்த திமுக திராவிட இயக்கங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் காலாவதியாகி கொண்டிருக்கின்றீர்கள்.
இது போன்ற வெறுப்பு பேச்சு பேசக்கூடிய மனநோயாளிகளை கொண்ட இயக்கமாக கட்சியாக இது மாறிவிட்டது. பஸ்ஸில் பெண்களுக்கு இலவசம்னு அரசாங்கம் அறிவிக்குது. ஒருத்தன் ஓசியில போறான்றான். இன்னொருத்தன் காலைல எழுந்து குடிச்சாக்க அதெல்லாம் கள்ளச்சாராயம் குடிப்பதற்கு கள்ளச்சாராயத்தை குடித்து விட்டு செத்து போறான். அதை பத்தி இவனுக்கு எந்த அக்கறையும் இல்லை. கள்ளச்சாராயம் குடிப்பவனை நல்லச்சாராயம் குடிக்க வைப்பதற்கு 80 ரூபாய்க்கு இவங்க ஒரு அரை கட்டிங் சரக்கை இவங்க தயார் பண்றாங்களாம். இதுதான் உங்களுடைய லட்சணம். அதனால நீங்கள் வாயை பொத்தி கொண்டு ஒழுங்காக ஆட்சி நடத்தினா உங்களுடைய ஆட்சியை ஒழுங்காக நடத்தி கொள்ளலாம். இந்த RSS பாரதி மாதிரி 2 பேரை மட்டும் நீ தமிழ்நாட்டில் விட்டினாக்கா மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி வெகு விரைவில் முடிவுக்கு வந்துடும். திராவிட இயக்கங்கள் வெகு விரைவில் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போகும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லி மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறோம். தமிழர்கள் தான் உங்களுக்கு அதிகாரத்தையும் ஆட்சியையும் பிச்சையாக வழங்கியிருக்கிறார்கள். அந்த பிச்சை இட்ட அந்த பாத்திரத்தை ஒழுங்காக பத்திரப்படுத்தி கொண்டு உங்கள் ஆட்சியையும் அதிகாரத்தையும் இந்த மக்களுக்கு முறையாக பயன்படுத்துங்கள். இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். நன்றி, வணக்கம்.